கேட்டேன் மாஸ்டர். பேசுறது கேக்குது இல்ல? கேக்குது மாஸ்டர். ரெக்கார்டிங் கேட்டேன் மாஸ்டர். என்ன மிஸ்டேக்னு சொல்லி விளங்குதா? விளங்கு. இதான் நீட் ப்ராப்ளம் வருது, இப்படிதான் வருது ப்ராப்ளம், இது இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி விளங்குதா? அதுல 3 மிஸ்டேக் வந்துச்சு நேத்து. அதுல நீட் இல்ல நானு. உன்னோட எல்லா சவுண்ட் இடத்துலயும் கேக்குது நீட் இல்ல. இல்லையே? கொஞ்சம் சத்தமா பேசு, கொஞ்சம் சவுண்டா பேசு. 3 மிஸ்டேக் வந்துச்சு உஸ்தாத். அதுல எதுலயும் நான் நீட் இல்ல. அந்த நீட்டி ஓதுறதுல அடிக்கடிக்கு தப்பு பண்றேன். நீங்க உங்களோட ராகத்துல தான் அந்த ப்ராப்ளம் இருக்குதா? இப்ப உங்களுக்கு அடிப்படையில் நீட்டி ம். ஓத தெரியுமா? அடிப்படையிலேயே நீங்க நீட்டி ஓதாமல ஓதுறீங்க, பிளண்டு ஓதுறீங்க அப்படியா? இல்லனா இல் நீட்டி ஓதுறேன். ஆனா அடுத்த எழுத்துக்கு ஸ்பீடா மூவ் பண்றேன். நல்லா. எத்தனை பக்கம் ஓதணும்? பேஜ் நம்பர் 585. 585. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. சூரத்து அபஸ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحمن الذي الرحيم. بسم الله الرحمن هي எடுத்து ஓதுங்க. بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى இப்ப அன்ஹு ஏனிட்டீங்க. كل அடுத்த கேள்வி. فأنت عنه அது பிழையே. فأنت عنه تلهى كلا إنها تذكرة فمن شاء ذكره أذكى في أذكر أذكى போகக்கூடாது. أذكر أذكر فمن شاء ذكره في صحف مكرمة مرفوعة مطهرة بأيدي سفرة كرام بررة قتل الإنسان ما ஒரு அவதானம் உண்டு. இப்ப أكفر. குதிலல் இல் என்ற சவுண்ட முழுமைப்படுத்தணும். விளங்குதா? குதிலல் இன்சானு மா அக்பர قتل ال إي قتل ال إي
அந்த இல் என்ற சவுண்ட் எடுக்கணும். சரிங்க உஸ்தாத். குதிலல் இன் குதிலல் இன்சானு மா அக்ஃபரோ. கொஞ்சம் முன்னுக்கு இந்த வாங்க பார்ப்போம். மின் மர்ஃபூஅத்தின் முத்தஹ்ஹரா. கொஞ்சம் முன்னுக்கு இந்த வாங்க. ஓகே உஸ்தாத். மர்ஃபூஅத்தின் முத்தஹ்ஹரா பிஐதி சஃபரோ கிராமின் بررة. قتل الإنسان ما أكفره من أي شيء خلقه. من أي شيء خلقه. من أي شيء خلقه من نطفة خلقه فقدره ثم من نطفة خلقه فقدره ثم السبيل يسره ثم أماته فأقبره ثم إذا شاء أنشره. போதாது, ஏட உச்சரிப்பும் போதாது. ثم إذا شاء أنشره. ثم إلى உன்னா போதாது. சரி. ثم إذا شاء أنشره كلا لما يقض ما أمره فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا. இது வருது கிடையாது. ஜாயின் ஆகணும். நீங்க அந்த இடத்துல ராகம் எடுக்கணும். சொபபுனல். உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னடா சிஸ்டர்? உங்களோட டோன் இதானே. அந்த டோன் தேவையான இடங்கள்ல எடுபடுது இல்ல, தேவையில்லாத இடங்கள்ல உங்களோட டோன் எடுபடுது. இதுக்கு நீங்க பழக்கப்பட்டீங்க. அதான் அந்த ட்ராக் உங்களோட விடுது இல்ல. உங்களுக்கு சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு சொபபுனல், அந்த அதெல்லாம் டோன் எடுக்கலாம். சொபபு சோ என்று டோன் எடுக்கல. சொல்லுங்கதா. أنا صببنا الماء صبا. صب ص என்று போகல அது. சரியா? இன்னொரு தடவை நீங்க விட்ட இடத்துக்கு வாங்களே. قتلل قتلل இல் இல் அந்த இடத்துக்கு நான் போயிலுமே. قتلل என்று போகல தான். அது போல ஆனா قتلل லல் என்று அந்த இடம் வரைக்கும் போயிலுமே. அந்த டைமிங்ல டோன் டெவலப் ஆகணும். விளங்குதா? வெறுமனே அப்பதான் நீங்க நீட்டுறது, நீங்க இழுத்து ஓதுறதெல்லாம் ஒரு 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 சரியான ஒரு ட்ராக்ல அப்பதான் வரும். அப்பதான் எங்களோட ஓதல் அந்த ஓதுற ஸ்டைலுக்கு மாறும். அல்லது என்ன நடக்கும்? நீட்டுறதெல்லாம் ஒரு சைட்ல அப்படியே இருக்கும், நாங்க வேற ஒரு ஸ்டைல ஓதுவோம். அப்ப ரெண்டு துருவத்துல ரெண்டு சைட்ல இருந்தா எங்களோட ஓதல் வந்து ட்ரெக்ல வராது. என்ன நடக்கும்? நீட்டக்கூடாத இடங்கள் ஒட்டோவா நீட்டுப்படும், நீட்ட வேண்டிய இடங்கள்ல நீட்டுறது போதாத தன்மைக்கு மாறும். நீட்டுறது மட்டுமல்ல, உண்ணாவும் தான். உண்ணாவும் அப்படித்தான் மாறும். இங்க பாருங்க, இதுல மின் நுதுஃபத்தின் خلقه فقدره. திருப்பி ثم السبيل يسره ثم أماته فأقبره.
ثم إذا شاء أنشره. அப்ப இதுல வந்து இ என்ற சவுண்ட்ல நாங்க தெளிவுபடுத்தி கொண்டு பேசிடணும், இழுத்து கொண்டு நிக்கல. ஆனா தும்ம இத திருப்பி திருப்பி அன்ஷ என்றதெல்லாம் என்ன செய்யலாம், நாங்க இன்னும் இழுத்து எங்களோட டோனை நாங்க சரியான ஒற்றுக்கு கொண்டுடலாம். இது ரெண்டையும் மெச் பண்றதான் உங்களுக்கு அடுத்த பெரிய ஒர்க். இதை நீங்க இன்னொருத்தரை பார்த்து காப்பி பண்ணிடலாம். இப்ப என்னைய பார்த்து நீங்க காப்பி பண்ணிடலாம். உங்களோட டோன்ல தான் நீங்க ஓதணும், உங்களோட டோன்ல தான் நீங்க மெச் பண்ணணும். இப்ப நான் சொல்றேன், இந்த என்ன சொல்றேன், நீட்டி இழுத்து ஓதுறத சரியா பொருத்தமான முறையில் எடுத்துக்கொள்ற ஒர்க்கை நீங்க செய்யணும். நான் சொல்ற கான்செப்ட் விளங்குதா? இது விளங்குதா? இதை நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு தான் உங்களை அம்மஜிசுக்குள்ள இருந்து பழக்கிறோம். எங்களுக்கு குணத்தையும் படிப்பிச்சுட்டு உங்களை பக்கரா கொண்டு போய் திடையிலும். ஆனா யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன வசனங்களுக்குள்ள எங்களுக்கு எந்த கனெக்ஷனும் சரி வரலன்றால் எப்படி எங்களால பரிச்சயம் இல்லாத பெரிய வசனங்களை நாங்க டாக்கெட் பண்ண போறோம், எப்படி நடக்கும்? அதான் எனக்கு கேள்வி. இப்ப உங்களோட சைட்ல உங்களை நீங்க அறிஞ்சி விடுற பிழை இல்லா போய் உங்களுக்கு பிழைன்னு தெரிஞ்சு நீங்க பிழை விட்டுற இல்லை. இப்ப அது எழுத்துக்கள்ட உச்சரிப்பு வைக்கலாம், பாடத்தை நோக்கி உச்சரிக்க தருது, நாம் வல்லினமாக உச்சரிக்க வைக்கலாம், சட்டங்களை பேணி வைக்கலாம். எதுவா இருந்தாலும் இப்ப வாட பிழை என்ன, உங்களோட டோனை நீங்க அப்ளை பண்ணி போற நேரத்துல பிழை வருது. விளங்குதா? இதைத்தான் நீங்க உங்களோட வீடியோல மிக நுணுக்கமா பிடிச்சு கொள்ள வேண்டிய பாயிண்ட் தான். இது நோட்ஸ் எடுத்து விளங்கப்படுத்திய மேல நீங்க நோட்ஸை பாடமாகிட்டு வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணாலும் சரியாயிருமா? அப்படியும் இல்லை. இது உங்களோட வாய், உங்களோட டோன், உங்களோட ஓதல் அப்படித்தான் திரும்பணும். தொடர்ந்து ஓதுங்க. ஓ ثم أماته. 21 வசனம். ثم أماته فأقبره இதுல பாருங்க, ثم إذا இதுல ரெண்டையும் இடலாம். ثم أماته فأقبره أماته فأقبره ஹூ மே ثم மூணு உங்களுக்கு ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கு டைம் எடுக்கலாம். நான் செல்லல, நீங்க சும்மை நல்லா இழுங்கோ, அம்மா என்ற ஹை பிச்சுக்கு போங்க, துஹுங்கிறத லோ பிச்சுக்கு வாங்கணும்னு நான் செல்லல. அது அப்படியே இல்லை, அதை நீங்க டிசைட் பண்ணணும். ஆனா மூணுலையும் உங்களுக்கு சேம் லெவல்ல டோன் எடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஓதுற ட்ரெக்கை நீங்க பிடிச்சி ஒரு வசனத்தை எப்படியெல்லாம் ஓதலாம். சரி, இப்ப உங்களுக்கு ஓத தெரியுமே, நாங்க இடத்துக்கு அமைச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு ஓத தெரியும். ஆனா நீங்க அந்த ட்ரெக்கை நீங்க பழகணும். சரியா? ஐடியா எடுத்துக்கொண்டு செல்ஃபா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிடுற. உதாரணத்துக்கு இந்த வசனத்தை எப்படி ஓதுறது? ثم أماته فأقبره ثم أماته فأقبره. என்ன டோன்ல எப்படி ஓதலாம்ங்கிறத பலமுறை நீங்க ஓதி பார்த்து ஒரு ட்ரெக்கை நீங்க எடுத்துக்கணும். ஒர்க்ல நீங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ண நேரம் இது பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்களா. தொடர்ந்து உண்மை இதா. ثم أماته فأقبره ثم إذا شاء أنشره. அதுல இதா அல்ல இத, அது மாத்தி திருப்பி போதும். இத இதாவும் ஷேவும் ஒரே வடிவத்துல வரும். ثم إذا சவுண்ட் பேத்திட்டு ثم إذا شاء أنشره كلا لما يقض ما أمره فلينظر
ينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا அன்ன சபபுனல் என்று ஓதுன பிழை விளங்குதா? ஆமா. அங்கதான் மாத்தணும். அன்ன சபபுனல் மாஅ صبا. உங்களோட டோன் என்ன செய்யுது? உங்களோட டோன் உங்களை அன்ன சபபுனல் என்று தான் ஓதுறதுக்கு உங்களை போஸ்ட் பண்ணுது. நூலை நீட்டுறது கூடுது இல்ல. அப்ப இதை மாத்தணும். நீங்க ம். குர்ஆனை மாத்துறதா டோனை மாத்துறதா? விளங்குதா பிரபலம்? ஓகே. எதை மாத்தணும்? எதை செய்யணும்? சமைக்க எடுக்கணும். எதை? குர்ஆனை சமைக்கிறதா எங்களோட டோனை சமைக்கிறதா? உங்களோட டோன்ல சமைக்கணும். இன்ஷால்லா நான் இதுக்கு மேல கஷ்டப்படுத்தப்படாது. முதல்ல 20 வசனம் தேவையில்லை, ரிப்பீட் பண்ண தேவையில்லை. சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தீங்க. பட் 20ல இருந்தா நீங்க ரிப்பீட் பண்ணணும் அடுத்த வசனங்களை. இந்த நுணுக்கம் நான் சொன்ன இந்த நுணுக்கமான கேன்சர் விளங்கிச்சா? புரிஞ்சாதான் பிரச்சனைன்னு சொல்லி. புரியுது. ஓகே, நீங்க இப்ப அந்த பாயிண்ட்ல நீங்க தேடு, இதுக்கு எப்படி நான் எடுக்கலாம், என் டோன் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம். சரியா? நீங்க ஒரு வேலை செய்யலாம். கொஞ்சம் ஸ்லோ மேனேஜ், அது பேலன்ஸ் ஆன, ஆக ஸ்பீடும் இல்லாத ஆக ஸ்லோ இல்லாத காரிமார்கள கிராத்துக்கு பின்னால நீங்க ஓதி பார்க்கலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்டால், அப்படி ஓதி பார்க்கும் நேரத்துல உங்களுக்கு அவங்க நீட்டுற இடமும் நீங்க நீட்டுறதும் பேலன்ஸ் ஆகுறாங்கிறத பாக்குறது. சரியா? உதாரணத்துக்கு மிஷாரி ராஷித் வந்து ஓரளவு பேலன்ஸ் ஆகுவார். மிச்சம் ஸ்லோ இல்ல, அவரு மிச்சம் ஃபாஸ்டும் இல்ல, பட் பேலன்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் பின்னுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நீட்டா மூட்டுற சில இடங்களை கண்டுகொள்வீங்க. அவங்கள விட நீங்க முந்தப்படாது உண்டு ஓதுற நேரம். ரெண்டாவது அவங்களோட சவுண்டை விட உங்களோட சவுண்ட் கூடுதலாகும். வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ட்ரெக் தான் உங்கள்கிட்ட பெரிய பிரச்சனை. ரைட் சார், அடுத்த கிளாஸ்க்கு வர நேரம் இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய டைம் இருக்குது, ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பல முறை ரெக்கார்டிங் கேட்டு செஞ்சு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.